இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும் கர்த்தருக்கு கொடுப்பதனாலே உண்டாகக்கூடிய கிருபையை குறித்து இது சொல்லுகிறது. ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது ஒரு சுமை அல்லது கட்டளை அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவின் மிக சிறப்பான முன்மாதிரியை பின்பற்றுவது என்பதையும், கர்த்தருக்கு கொடுப்பது என்பது நம்முடைய மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பு என்பதை குறித்தும் இந்த 2 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கின்றோம். 8ஆம் அதிகாரத்தை 6 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் மக்கதோனியா சபைகளின் மிக எழுச்சியூட்டும் கொடுக்கும் முன்மாதிரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இந்த கிருபையில் சிறந்து விளங்கும்படி கொரிந்தியர்களுக்கு பவுல் ஊக்கம் அளிக்கின்றார். 3வதாக 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் முன்மாதிரி எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. 4வதாக 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நடைமுறை ஆலோசனை, மனப்பூர்வமான விருப்பத்துடன் நீங்கள் தொடங்கியதை நிறைவேற்றுங்கள் என்று ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் சமத்துவம் மற்றும் பகிர்ந்தலின் கோட்பாடு விவரிக்கப்பட்டிருக்கிறது. 6வதாக 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களான தீத்துவையும் மற்ற சகோதரர்களையும் பாராட்டி எழுதியிருக்கின்றார். முதல் பகுதியிலே கடுமையான சோதனைகள், அதாவது உபத்திரவங்கள், மிகுந்த வறுமை இருந்தபோதிலும் மக்கதோனியா சபையான பிலிப்பி, தெசலோனிக்கே, பெரேயா போன்ற ஆண்டவருடைய சபைகள் தேவனுடைய கிருபையை அறிந்து கொடுத்ததை குறித்து பவுல் எடுத்து காட்டுகிறார். மிக முக்கியமாக அவர்கள் முதலில் தங்களை கர்த்தருக்கும் பின்னர் அப்போஸ்தலருடைய ஊழியத்திற்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த சுய அர்ப்பணமே அவர்களுடைய தாராள மனப்பான்மைக்கு அடித்தளமாக அமைந்தது என்பதை கண்டு கொள்கின்றோம். கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நான் போதுமான அளவு செல்வந்தன் இல்லை, அல்லது காலம் கடினமாக இருக்கிறது போன்ற ஈகைக்கு எதிரான சாக்கு போக்குகளை இந்த மக்கதோனியா சபையார் சொல்லவில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். 8ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் மக்கதோனியா நாட்டு சபைகள் எருசலேமிலுள்ள ஏழை விசுவாசிகளுக்கு தர்மம் கொடுத்ததை பற்றிய வழிமுறைகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் இப்படியாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரங்களிலே கற்றுக்கொள்ளுவோமாக. 1வது வசனம், அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது என்ன கிருபையை குறித்து சொல்லுகின்றார்? 2வது வசனத்திலே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆண்டவருடைய வசனத்திலே நீதிமொழிகள் 19:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆண்டவருக்கு கொடுப்பது அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நமக்குரியவைகள் அனைத்தும் கர்த்தருக்குரியவைகள் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்வது தேவனுக்காக வாழுகிறோம் என்ற அடிப்படை தீர்மானம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் எப்போதுமே தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காகவும் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வதற்காகவும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வருவாய்க்கு தகுந்த விதத்திலே நாம் கர்த்தருக்கு கொடுத்து எப்போதும் இந்த காணிக்கை கொடுப்பதிலே முன்னேறி செல்ல வேண்டும். கொடுப்பது அன்போடும் தியாகத்தோடும் மனமுவந்தும் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்.
நாம் கொடுப்பது என்பது பணத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் தந்த காலம், பெலன், பணிகள், தாலந்துகள், சம்பத்துகள் எதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ இவற்றை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு கொடுப்பது என்பது நாம் எல்லாவற்றையும் விதைக்கிறோம் என்பதுதான் இதனுடைய மூலப்பூர்வமான ஆதாரமாக இருக்கிறது. நாம் எதை விதைப்போமோ அதை சம்பூரணமாய் அறுப்போம் என்ற நம்பிக்கையோடு நாம் விதைக்க வேண்டும். தான தர்மம் கொடுப்பது தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பதை இன்னும் அதிகமாக மாற்றுகிறதாக காணப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, மக்கதுனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதற்கு பவுலாகிய நான் சாட்சியாயிருக்கிறேன் என்று சாட்சி கூறுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். எப்படி மக்கதோனியா சபையார் கொடுத்தார்கள் என்பதை 5வது வசனத்திலே, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று அவர்களுடைய ஈகையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பாடிக்கின்றோம், சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக மொத்தமாய் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். 2வது பகுதியிலே இந்த கிருபையில் சிறந்து விளங்கும்படி கொரிந்தியர்களுக்கு பவுலப்போஸ்தலர் ஊக்கம் அளிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 8ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்திலே, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். விசுவாசத்தில் பெருகினீர்கள், போதிப்பில் பெருகினீர்கள், அறிவில் பெருகினீர்கள், ஜாக்கிரதையில் பெருகினீர்கள், அன்பில் பெருகினீர்கள். அதே போல கர்த்தருக்கு கொடுப்பதிலே நீங்கள் பெருக வேண்டும், ஒருபோதும் குறைவுபடக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். 3வதாக, இயேசு கிறிஸ்து தான் கொடுப்பதற்கு சிறந்த முன்மாதிரி. 8ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐசுவரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவரியவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்காக கொடுத்தபடியினாலே நாம் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் படிக்கும்போது, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்பதை தொடர்ந்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். நம்மை உயர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் தம்மைத்தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததை நாம் கற்றுக்கொண்டு இயேசுவை போல கொடுப்பதாகிய இந்த கிருபையிலே நாம் பெருகுவோமாக. 4வதாக, நடைமுறை ஆலோசனையாய் மனப்பூர்வமான விருப்பத்துடன் நீங்கள் கொடுப்பதற்கு ஆரம்பித்து விட்டீர்கள், இதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். தொடர்ந்து கர்த்தருக்கென்று
கொடுத்து கொண்டே இருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அவர் தந்த விருப்பத்தை நீங்கள் முழுவதாய் நிறைவேற்றி விடுங்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். 5ஆவதாய் சமத்துவம் மற்றும் பகிர்ந்தளித்தலின் கோட்பாடை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானது ஒன்றுமில்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானது ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. சமநிலை பிரமாணம் என்பது கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. யாத்திராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மன்னா அப்பத்தை மக்களுக்கு சரிபங்காக ஒப்பு கொடுக்கின்றார். 16ஆம் அதிகாரத்தின் 17, 18ஆம் வசனங்களிலே இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு மன்னாவை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். ஆகவே ஆண்டவர் வைத்திருக்கிற சமநிலை பிரமாணத்தை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டோம். மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்தவைகளை பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று கர்த்தர் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவோமாக. 6ஆவதாக தன்னுடைய உடன் ஊழியர்களாகிய தீத்துவையும் மற்ற சகோதரர்களையும் அவர்களுடைய உண்மைக்காக பாராட்டி எழுதியிருக்கிறார். 18வது வசனத்திலே, சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடே தீத்துவோடே கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்துவோடே சென்றவர் பரிசுத்த லூக்காவாக அல்லது வேறு ஒருவராக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. யார் என்று தெரியவில்லை. பவுலோடு அநேகர் ஊழியம் செய்தார்கள் என்ற பதிவு வேதத்தின் பல பகுதிகளிலே இருக்கிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, பெரேயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செங்குந்தும் தெர்பையான காயுவும் தீமத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோப்பியும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள் என்று பலருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இவர்கள் அனைவருமே எப்படி இருந்தார்கள் என்பதை 8ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். உண்மையாகவே கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நன்மையானவர்களாய், தகுதி உடையவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். தானியேலுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, தரியு ராஜா தானியேலை சிங்கங்களின் கெவியிலே போட்டபோது அவர் மனங்கசந்து தரியு வந்து தானியேலிடம் பேசும்போது தானியேல் பதில் சொல்லுகின்றார். 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், தானியேல், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆகவே கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கற்றுத்தந்த சத்தியத்திலே அவருடைய கிருபையான கொடுப்பதிலே வளர்ந்து பெருகுவோம். கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.